தமிழகத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட் நாராயணன் என்பவர் தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா, இவங்க திமுக கூட்டணியிலிருந்து விலகிட்டாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கூட்டணியிலிருந்து விலகிட்டு டிவிகே கட்சிக்கு ஆதரவா செயல்பட போறோம், அதாவது டிவிகே கூட்டணிக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை அவங்களோட பொதுக்குழுல இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இந்த காணொலியில நாம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, தமிழகத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட் நாராயணன் என்பவர் தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இதுக்கு எதிர்கட்சிகள்லாம் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழகத்தின் உரிமைகளை அடகு வைக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இதோட முழு பின்னணியை பத்தி நான் உங்க கூட விவாதிக்க போறேன். ஸோ அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா, இவங்க திமுக கூட்டணியிலிருந்து விலகிட்டாங்க. ஸோ இது டிவிகேவிற்கு லாபமா, திமுகவிற்கு பேர் இழப்பா அப்படின்ற இதோட தலைப்பிலையும் இன்னைக்கு நம்ம விவாதம் பண்ண போறோம். அது 2 பின்னணியும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு அம்பிள் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எங்களோட நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றி. ஆனா இதுல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுறீங்க. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் எங்களுக்கு இது ஒரு ஊக்கமா இருக்கும். நீங்க எங்களை ஊக்குவிக்கிறீங்க தன்னம்பிக்கையோட மேலும் மேலும் நிறைய வீடியோக்களை நாங்கள் உங்களுக்காக போட தயாரா இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட் நாராயணனை தமிழக அரசு நியமிச்சது இல்லையா, இந்த ஆர்டர் வெளியே வந்தோடனையும் எதிர்கட்சிகள்லாம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க, அதோட காரணங்களையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன இந்த பதவியோட முக்கியத்துவம், ஏன் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். ஸோ இப்போ திரு கே வெங்கட் நாராயணன் அப்படின்றவர் யார் அப்படின்னா, இப்ப தற்போதைய தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் இருக்காங்க இல்லையா, இவரோட கடைசி படமான ஜனநாயகன் படம் அதோட ப்ரொடியூசர் இவரு. ஸோ அன்பார்ச்சுனேட்லி இந்த படம் வெளியில வரவே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இந்த படம் திருட்டுத்தனமா பப்ளிஷ் பண்ணதுனால ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசரா பார்க்கும்போது அவருக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுச்சு. இந்த பெருத்த நஷ்டத்துக்கு ஈடாக இந்த டெல்லி பிரதிநிதியா அப்படின்ற அடிப்படையில தான் எதிர்கட்சிகள்லாம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதோட இல்லாம ஏன் இவருக்கு கூடுதலா எதிர்ப்பு வருது அப்படின்னா, இவர் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பெங்களூர் நகரத்தை சேர்ந்தவர். ஸோ இவரோட பூர்வீகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சினிமாவே முழு நேர தொழிலா வச்சிருக்காரு. அதே நேரத்துல ரியல் எஸ்டேட் கம்பெனியும் நடத்திட்டு இருக்காரு. சரி, இவர் கர்நாடகாவில் இருந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்க தோணும். ஸோ இவர் கர்நாடகாக்காரராக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, தற்பொழுது பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சி செய்துட்டு இருக்கு. அதோட முதலமைச்சராக திரு சிவகுமார் அவர்கள் இருக்காரு. இவர் சிவகுமார் முதலமைச்சருக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால இந்த நதிநீர் பிரச்சனைகள் சார்பாக இவர் எப்படி குரல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இவர் குரல் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியோட ரோல் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இவர் ஒரு மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பாலமாக செயல்படுவார். அதே போல மாநிலத்திற்கு தேவையான உதவிகள், அதாவது நிதி உதவிகளா இருக்கட்டும், ஒரு திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்த போகுதுன்னா அந்த திட்டத்தை ப்ராப்பரா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்டயோ இல்ல மற்ற துறை அமைச்சர்கள்கிட்டயோ எடுத்து பேசக்கூடிய விதமா, அதாவது
இதோட லாபங்கள், மக்களோட பயன்கள், அதாவது எப்படிப்பட்ட பயன்கள் இருக்கும் இந்த திட்டங்கள், இதுக்கு இவ்வளவு நிதி தேவைப்படுது, இதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பான முறையில பழகி அந்த நிதியை கொண்டு வந்து கொடுக்கறது. ஸோ மத்திய அரசுக்கு ஒரு நட்புறவா ஒரு பாலமா இருக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சு இருக்கணும், அரசியல் அறிவு தெரிஞ்சு இருக்கணும், நிர்வாகத்திறன் இருக்கணும். இப்படி இருக்கிற ஒருத்தரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியா இருந்தா அந்த மாநிலத்திற்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றது தான் வந்து எதிர்கட்சிகளோட வாதம், பொதுவான வாதமும் கூட. சரி, இந்த பதவி காலம் எவ்வளவு காலத்துக்குன்னா 1 வருஷ காலத்துக்கு இந்த பதவி காலம் இருக்கும். சரி, இதுக்கு முன்னாடி இந்த டெல்லி பிரதிநிதியா இருந்தவங்க என்ன நல்லா பண்ணிட்டாங்க, இவருக்கு அது இருக்காது அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரதிநிதியா யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, ஏகேஎஸ் விஜயன் டிஎம்கே அவர் கட்சி சார்பாக இருந்தாரு, தளவாய் சுந்தரம் ஏடிஎம்கே சார்பாக இருந்தாரு, எஸ்டிகே ஜக்கையன் ஏடிஎம்கே சார்பாக இருந்தாரு, திருவாரூர் அசோகன் ஏடிஎம்கே சார்பாக இருந்தாரு, திரு நரசிம்மன் ஏடிஎம்கே சார்பாக இருந்தாரு, திரு கம்பம் செல்வேந்திரன் டிஎம்கே சார்பாக இருந்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருந்தாங்க. சரி, இப்போ இவர் வந்து எதுக்காக இந்த தாவேகா அரசாங்கம் இவரை வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக போட்டாங்க அப்படின்றது தான் எதிர்கட்சிகளோட கேள்வி. சரி, தாவேகா அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஒரு கர்நாடக மாநிலத்துல சேர்ந்தவர் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, இவர் தமிழ்நாட்டில் தான் இப்ப இருக்காரு, இவரோட பிசினஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கு, அப்படி இருக்கும்போது தமிழக உரிமைக்காக இவர் போராடுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல இவர் வந்து ஒரு சட்ட நுணுக்கங்களை தெரிஞ்சவர். என்ன அப்படின்னா, சட்ட படிப்பை படிச்சிருக்காரு, சிஏ படிச்சிருக்காரு, சிஎஸ் படிச்சிருக்காரு. இப்படி படிச்ச கை தேர்ந்த ஒரு அறிவியல் ஞானி, அரசியல் அனுபவம் உள்ளவர் தான் அப்படின்னு சொல்றாரு. எதனால இவர் அரசியல் அனுபவம் உள்ளவர்னா, இவரை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநரை வந்து கிட்டத்தட்ட 4 முறை போய் பார்த்தாரு, மே மாதத்துல மட்டும். அப்போ இந்த 4 முறையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமை தவிர்த்து 2, 3, 4 இந்த அடுத்த 3 முறையும் போய் விஜய் அவர்களோட கூடவே இருந்து ஆளுநர்கிட்ட சட்ட நுணுக்கங்களை எடுத்து சொன்னாரு. ஸோ ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு, எங்க சைட்ல எவ்வளோ சப்போர்ட் எம்எல்ஏஸ் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு எங்க தலைவரோட கூடவே இருந்தவர். அதனால அரசியல் அறிவும் இவருக்கு அதிகமாகவே இருக்கு. ஸோ பிசினஸ் பண்ணதுனால, அதாவது ஒரு சினிமா துறையில இருந்தாலும் அவர் வந்து ரியல் எஸ்டேட்ல பண்றாரு, அதனால பிசினஸ் நாலேஜ் இருக்குன்றதுனால ஒரு நிர்வாகத்திறன் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு இருக்கு. அதனாலதான் நாங்க நியமிச்சோம், எங்க தலைவர் நியமிச்சாரு அப்படின்றது தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகள் சார்பா சொல்லப்படுகிறது. ஆனா எதிர்கட்சிகள் என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எதிர்கட்சிகள் யார் யாருன்னா அதிமுக, திமுக, பிஜேபி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், நாம் தமிழர் கட்சி, அமமுக. இந்த தலைவர்கள்லாம் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. அதுல குறிப்பா பிரேமலதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டின் நதிநீர் உரிமைகளை பாதிக்கப்படும் அபாயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, கர்நாடக அரசு காவிரி நதி குறுக்கே வந்து பாத்தீங்கன்னா மேகதாது அணையை கட்டுறதுக்கு முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா டெல்லியில போய் பிரதமரையோ இல்ல நீர்வளத்துறை அமைச்சரையோ சந்திச்சு இந்த தமிழ்நாட்டின் நியாயங்களை எடுத்து உரைக்கணும். அப்படி எடுத்து உரைக்கிற இடத்துல இருக்கிற ஒரு பிரதிநிதி இப்போ வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவராக இருக்கும்போது எப்படி அவரு தமிழகத்துக்கு ஆதரவாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே போல திருமதி கனிமொழி அவர்கள், அதாவது திமுக சார்பா மக்களவை உறுப்பினராக இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல வேற ஆட்களே இல்லையா, ஏன் டிவிகே கட்சியில கூட ஆள் இல்லையா, ஒரு தகுதியானவங்க இல்லையா, இவர் சினிமாவை எடுத்து நஷ்டப்பட்டாரு இவருக்காக அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை வந்து அடகு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. அதே போல பிஜேபி கட்சியோட தமிழகத்தின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இவருக்கு தமிழ் பேச மட்டும்தான் தெரியும், எழுத தெரியாது, தமிழ் கலாச்சாரமே தெரியாது, தமிழர்கள் மொழி பண்பாடு இதை பத்திலாம் தெரியாத ஒருத்தரை டிவிகே அரசு எப்படி வந்து இவரை வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதியா போட முடியும், இது வந்து தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இழைக்கப்படும் அநீதி அப்படின்னு மிக கடுமையாக விமர்சனம் பண்றாரு. அதே போல டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்றாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர், சினிமாக்காரங்களுக்கு
வந்து பதவி கொடுக்கறதா இருந்தா நீங்க வந்து நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரு கேரக்டருக்கு கொடுக்குற மாதிரி, ஒரு சினிமாவில் நடிக்கிறது ஒரு கேரக்டர் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு வந்து கொடுக்கறது வந்து இது மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கும். இதை வந்து என்னோட கடும் கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். இது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் ஒரு சினிமா படமோ அல்லது ஏதோ வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்குற மாதிரி இல்லை. இது தமிழக மக்களோட உரிமை சார்ந்த விஷயம். இந்த விஷயத்துல தமிழக முதல்வர் இவ்வளவு பெரிய முடிவு எடுத்தது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லி அவர் சார்பா அவரும் சொல்றாரு. அதே போல நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு ட்விட்டர்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது காவிரியார் குறுக்கே வந்து மேகதாது அணையை கட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கர்நாடக அரசை மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழகத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஒரு பதவியை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா வெக்கமா இல்லையா இந்த முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி கடுமையா விமர்சனம் பண்றாரு. ஏன்னா அவர் ஒரு தமிழ் தேசிய தலைவர் இல்லையா. அவர் வந்து மொழி பற்றி இல்லாத ஒருத்தர் தமிழ் மண்ணுக்காக போய் எப்படி வந்து போராடுவாருன்னு நினைக்கிறாரு திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கடுமையாக பேசுறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் மக்களே நீங்க சொல்லுங்க, டிவிகே அரசு எடுத்த இந்த முடிவு, அதாவது தமிழக அரசு எடுத்த இந்த முடிவு சரியான முடிவா அல்லது எதிர்கட்சிகள் சொல்வது போல் இது தவறான முடிவா என்பதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதை பொறுத்து நாமோ எது கரெக்டு எது தப்புன்னு மற்றவங்களுக்கும் புரிய வரும். ஸோ அடுத்த விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு போயிடுவோம். ஸோ அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கூட்டணியிலிருந்து விலகிட்டு டிவிகே கட்சிக்கு ஆதரவாக செயல்பட போகிறோம், அதாவது டிவிகே கூட்டணிக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை அவங்களோட பொதுக்குழுவில் இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியோட 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதாவது சீர்காழி தொகுதி, கடையநல்லூர் தொகுதி, 2 தொகுதிகள் இருக்கு. சீர்காழிக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு செந்தில் செல்வன், கடையநல்லூருக்கு திரு TM ராஜேந்திரன், இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி திமுக சார்பா 2 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் இவங்க சின்னம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட உதயசூரியன் சின்னத்துல நின்னதுனால இவர்களால டிவிகே கட்சிக்கு ஆதரவு கொடுக்க முடியாது, சட்டசபையில ஆதரவு கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமா இவங்களோட எம்எல்ஏ பதவி பறிபோகும். சரி, அதனால என்னன்னா இவங்க இருவருமே மறுமலர்ச்சி திமுக காரங்களா இருந்தாலும் திமுகவோட சின்னத்துல நின்று வெற்றி பெற்றதுனால இவங்க 2 பேரையும் பொதுக்குழுவுக்கு வர வைக்க பார்த்தாங்க. ஆனா இவங்க 2 பேருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னன்னா பொதுக்குழுல என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது இவங்களுக்கு முன்னாடியே தெரியும். என்ன அப்படின்னா இவங்க 2 பேரையும் வந்து திமுக எம்எல்ஏ பதவியை வந்து சபாநாயகர்கிட்ட ராஜினாமா கொடுக்க சொல்றதுதான் இவங்களோட அஜெண்டா. பட் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா செயற்கை கூட்டம் கூடும்போது செந்தில் செல்வன் வந்து வராம போயிட்டாரு. அதுக்கப்புறமா இன்னைக்கு பொதுக்குழுல வந்து பாத்தீங்கன்னா கடையநல்லூர் எம்எல்ஏ TM ராஜேந்திரனும் பொதுக்குழுக்கு வரமாட்டேன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாரு. இதுல செந்தில் செல்வன் வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கே சொல்லிட்டாரு, நான் திமுகவிலேயே தொடர போறேன், நான் திமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து விலகிடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதே போல இன்னைக்கு திரு TM ராஜேந்திரன் அவர்களுமே நான் வரமாட்டேன், அதாவது பொதுக்குழுக்கும் வரமாட்டேன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிடுறேன், நான் திமுகவோட கட்சி சார்பாவே எம்எல்ஏவே இருந்துட்டு போயிடுறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா வைகோவுக்கும் அவரோட மகனான துரை வைகோ எம்பிக்கும் கடுமையான ஒரு கஷ்டத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்ததுன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணி கூப்பிட்டுருக்காங்க, போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல மன உடைஞ்சு போன வைகோ என்ன பண்ணிருக்காரு, வேற வழி தெரியாம முடிவு எடுத்ததுதான், நாங்கள வந்து திமுக கூட்டணிக்கு நிராயுதபாணியாவே போறதுக்கு ரெடி, ஒரு கட்சியா அவங்க கூட போய் கூட்டணி சேர ரெடி அப்படின்ற அடிப்படையில இன்னைக்கு இந்த பொதுக்குழுல ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. ஸோ இதுல முக்கியமான விஷயம், இப்ப இவங்க வந்து ஒரு கட்சியா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால தாவேகாவுக்கு ஏதாவது பலன் இருக்கிறதா அப்படின்னா பலன் இருக்கிறது அப்படிதான் சொல்லணும். ஸோ சட்டசபையில ஒன்னா இவங்க
இவங்களுக்கு ஆதரவாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட முடியாது. ஆனா வெளியில இருந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிய, அதாவது ஒரு மதசார்பற்ற கூட்டணி, பலமான கூட்டணி அப்படின்னு சொல்லி 21 கட்சி இருக்கிற ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் மன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கூட வந்து விசிகே வந்து கூட்டணியில இருக்காங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியில இருக்காங்க, காங்கிரஸும் இப்ப தாவேகா கூட்டணியில தான் இருக்காங்க. அது போக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களோட 2 எம்எல்ஏக்களும் அந்த கட்சியும் இவங்க டிவிகே கூட்டணியில வந்துட்டாங்க. இப்ப பலம் வாய்ந்த கட்சிகள் எல்லாமே, எம்எல்ஏ வைத்துக் கொண்டிருந்த கட்சிகள் எல்லாமே தாவேகா கூட்டணிக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்குது. அதே போல ஒரு சத்திரத்தன்மை, அதாவது உறுதித்தன்மையோட இருந்த ஒரு கூட்டணிய, நீண்ட காலம் இருந்த ஒரு கூட்டணியிலிருந்து வெளியே வரமாட்டோம் அப்படின்னு சொன்ன கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு தாவேகாவுக்கு படையெடுத்து ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்காங்க. இது வருங்காலத்துல தாவேகாக்கு எலெக்ஷன் டைம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மக்கள் மன்றத்துல தோன்றும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளும் வந்து கோலோச்சிட்டு இருந்த இந்த தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா புதியதாக வந்த ஒரு புதிய கட்சி, அதாவது திரு ஜோசப் விஜய் தலைமையில் உருவான புதிய கட்சி இன்னைக்கு இவ்வளவு ஒரு பலம் பொருந்திய கட்சியாக உருவெடுத்து இருக்கு. அதை நம்பி, அந்த கட்சியை நம்பி யாருமே கூட்டணிக்கு போகாம இருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறமா, தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறமா ஒரு தனி கட்சியா பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து ஆட்சி அமைத்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழக வரலாற்றிலேயே ஒரு ஒரு நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த கட்சி வந்து ஒவ்வொருத்தரா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சியா இத்தனை கட்சிகள் வந்து இருந்தாலும், அதாவது கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில இருந்து 6 கட்சிகள் வந்து வெளியே வந்துட்டாங்க. அது போக அதிமுக கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது 2ஆம் கட்ட நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இதே போல நிறைய பேர் வந்து தாவேகாக்கு வந்த வண்ணமே இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எம்டிஎம்கேவும் இன்னைக்கு பொதுக்குழுல ஒரு முடிவெடுத்து டிவிகேக்கு ஆதரவான ஒரு செயல்பாடை எடுத்திருக்காங்க. ஸோ இதனால டிவிகேக்கு வந்து நிறைய லாபங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சிறுபான்மை அரசு தான் இப்ப சொல்ல முடியும், ஆனா மெஜாரிட்டி இல்லாம ஒரு அரசு செயல்படுது. இந்த சிறுபான்மை அரசுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது ஒரு திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒரு கட்சி வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய பலமாக டிவிகேக்கு ஏற்படலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பலம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பொதுவெளியில ஒரு மூத்த அரசியல்வாதி, அதாவது திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர், தமிழ் தேசிய தலைவர், அதே போல நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு தலைவர், இவர் வந்து பொதுவெளியில டிவிகேக்கு ஆதரவாக பேசும்போது மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் வைபை தான் கிரியேட் பண்ணும். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு பலம் தான். அதே போல இப்போ தற்போது நடைபெற போகிற இடைத்தேர்தல்ல இதே உதாரணத்திற்கு இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தினமலர்ல கூட, பேப்பர்ல கூட ஒரு விஷயம் வந்திருந்தது. என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, திருச்சி கிழக்கு தொகுதியில், அதாவது விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியில் ஒருவேளை திரு ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் வந்து நின்னார்னா அந்த இடத்துல வந்து வைகோ வந்து வைக்கலாம் அப்படின்ற பேச்சும் அடிப்படுது அப்படின்றத ஒரு ஆர்டிக்கல் இன்னைக்கு வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கும், அதே போல வந்து வாக்கு வங்கியா பார்க்கும்போது ஒரு இடைத்தேர்தலா இருக்கட்டும், 2029 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது, இந்த சமயத்துல வந்து கூட்டணி வேணும். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்டிஎம்கே போல ஒரு பழமையான கட்சிகள் இருந்தது, ஒரு சீனியர் லீடர் அவரு. ஸோ இவங்க இந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் வந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கட்சியோட பலம் வந்து, இந்த ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு மேலும் மேலும் பலம் சேர்க்கும் அப்படின்றதுல எந்த ஐயமும் இல்லை. அதனால பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கட்சிக்கு இது எல்லாம் ஒரு குட் சைன் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. என்னதான் குட் சைனா இருந்தாலும் இந்த 2 எம்எல்ஏக்களும் இந்த பக்கம் வந்திருந்தாங்கன்னா இவர்களே ராஜினாமா செய்து நிக்க வைக்கும் போது டிவிகேவோட சின்னத்துல இவங்களை நிக்க வச்சு வெற்றி பெற வைத்தால், ஸோ அவங்க 118 மேஜிக் நம்பரை நெருங்கி போலாம். ஸோ அவங்க ஃபுல் மெஜாரிட்டியோட டிவிகே வந்து இருந்துச்சுன்னா இன்னும் மக்களுக்கு நிறைய விஷயங்களை தைரியமா பண்ண முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற கம்யூனிஸ்டையும் விசிகாவையும் எந்த நேரத்திலையும் நாங்க வெளியே போயிடுவோம் அப்படின்ற அடிப்படையில சில விஷயங்கள் அரசியல் பின்னணியில நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எதுக்கு எடுத்தாலும் மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு மிரட்டப்படுகிறார்கள். இவர்களால இன்னும் வந்து ஒரு முழுமையான ஒரு முடிவோ, ஏதோ ஒரு திட்டத்திற்கோ, ஒரு இல்ல ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கிறதுக்கோ ஒரு முடிவு எடுக்க முடியாம தாவேகா அரசாங்கம் மிகவும் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்ற அடிப்படையில பேசப்படுது. சரி, எதுவா இருந்தாலும்
லாப நஷ்டங்கள் பார்க்க வேணாம். தற்பொழுது இது டிவிகேவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிதான் சொல்ல முடியும். மறுமலர்ச்சி திமுகவின் வருகை. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்ததுன்னா மக்களே நீங்க தயவு செய்து உங்கள் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுக்கேற்ற அடிப்படையில நாங்களும் எங்களை பேசின விதம் சரியா தவறா என்று புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே போல சுவாரஸ்யமான பல வீடியோக்களை உங்களுக்கு தரணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனால தொடர்ந்து எங்களோட இணைப்பிலேயே இருங்க. எங்க சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. மீண்டும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.